வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தினுடைய பார்வையில் அழகான மணமகன் அழகான மணமகளை எதிர்பார்ப்பது, விரும்புவது. எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை, எனக்கு வரப்போகிற பொண்ணு அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறதை பற்றின ஒரு முழுமையான பதிவு தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல இந்த பதிவோட ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண் 4 காரணத்துக்காக நிக்கா செய்யப்படுகிறாள். ஒன்று, அவளோட பொருளாதாரத்திற்காக, இல்லாட்டி அவளோட அழகிற்காக, இல்லை 3வது அந்த பெண்ணோட பரம்பரைக்காக, வம்சத்திற்காக, 4வது அந்த பெண்ணோட தீனிற்காக, மார்க்கத்திற்காக. இந்த 4ல் அந்த பெண்ணோட மார்க்கத்தை கவனிச்சு, மார்க்க ரீதியாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணை கவனித்து நீங்கள் நிக்கா பண்ணுங்க. அதுதான் சிறந்த நிக்கான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இந்த இடத்துல நம்ம அழகை தாண்டி, அந்த பெண்ணோட பொருளாதாரத்தை தாண்டி, அந்த பெண் மார்க்க ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடைந்த பெண் அப்படின்னா, அந்த பெண் ஒரு சாலிகான பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு பெண்ணை, அந்த ஒரு ஆணை, அந்த ஒரு மணமகனை சூஸ் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் சிறந்ததுங்கிறத நாம் இந்த இடத்துல நம்ம மனசில் பதிய வைக்கணும். சரி, அப்படி நம்ம இதை தாண்டி ஒரு பெண் அழகாக இருக்கணும், நமக்கு வரப்போகிற மணமகன் ஒரு ஆண் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறது இஸ்லாத்தில் கூடுமா? அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டால் தாராளமாக அதுக்கு அனுமதி இருக்குது. அழகான பொண்ணு தான் வேணும், அழகான பையன் தான் வேணும்னு ஆசைப்படுறது, விரும்புறது, பெற்றோர்கள்கிட்ட கேட்குறதுக்கு தாராளமாக அனுமதி இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன, இதுக்கான விளக்கம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற சிலர் ஜக்கரியா நபியை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஜக்கரியா நபியோட உம்மத்தில் இருக்கிறவங்க அவங்க காலகட்டத்தில் ஜக்கரியா நபியை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜக்கரியா நபி இல்லை. அந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழகான மனைவி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு பின்னாடி ஜக்கரியா நபி வீட்டில் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாம் திரும்பிடுறாங்கன்னு வைங்க. அந்த கூட்டத்தினர் எல்லாம் திரும்பினதுக்கு பின்னாடி அந்த கூட்டத்துக்கு ஒரு கிரேசியான ஒரு சந்தேகம் ஒன்று வருது, ஒரு கேள்வி ஒன்று வருது. என்னதான் இருந்தாலும் ஜக்கரியா நபி அவர் ஒரு நபி, அவர் ஒரு இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், அல்லாஹ்வுடைய தூதர். அவருக்கு அழகான மனைவியோட தேவை என்ன, அவருக்கு அழகான மனைவி அவரையும் ஆசைப்பட்டிருக்கிறாருன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஒன்று வருது. அந்த கேள்வியை அவங்க நேராக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டே கேட்டுறாங்க. ஏங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு நபி, உங்களுக்கு அழகான மனைவிக்கான தேவை என்ன, நீங்கள் எதுக்கு அழகான மனைவி ஆசைப்பட்டு நிக்கா பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் தான். அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஜக்கரியா சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி அழகானவளாக இருப்பதால் மற்ற பெண்களின் மீது என்னுடைய பார்வை தவறாக போவதை விட்டும் என்னை பாதுகாக்கிறது. என்னோட மனைவி அழகாக இருக்கிறதுனால அந்த பெண், என்னோட மனைவி மற்ற பெண்களின் பக்கம் தப்பான பார்வை போகிறத விட்டு என்னை பாதுகாக்கிறாங்கன்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. இதே ஆன்சர் தான், இதே பதில் தான். அதாவது நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக, நாம் நம்மளை ஒரு தவறான காரியங்களை விட்டு, அருவருப்பான காரியங்களை விட்டு நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக அழகான மனைவியை சூஸ் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிறது, விரும்புறதுங்கிறது இஸ்லாத்தில் தாராளமாக கூடும். அழகான ஒரு மனைவியை நம்ம ஆசைப்படலாம், அழகான மணமகனை நம்ம ஆசைப்படலாம். எல்லாமே இஸ்லாத்துக்காக, நாம் நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக, நாம் சாலிஹா வாழணுங்கிறதுக்காக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் இதை தாண்டி சிறந்த ஒன்று என்னென்னா, அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்படி அந்த பெண், அந்த ஆண் மார்க்க ரீதியாக தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராக இருக்கணும். அவர் மார்க்க ரீதியாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு சாலிகான ஒரு முஸ்லீமான ஒரு ஆணாக பெண்ணாக இருக்கிறது தான் ஒருத்தரோட நிக்கால ஒரு பெஸ்ட்டு பொருத்தமாக சிறந்த ஒரு துணையாக அமையும். இதுதான் இஸ்லாத்தின் பார்வை. ஆக வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்லாஹ் நமக்கு பொருத்தமான சாலிகான துணையை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. நமது இல்லறங்களில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.